ஃபர்ஸ்ட் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. 50-50. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. வாரம் அவங்க எல்லாருமே ஒரு ஊருக்கு கூட்டு போய் அந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் நண்பன் 50-50 கார்த்திக். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம எந்த ஊர் போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உத்திரமேரூர், அதை சுத்தி இருக்கிற இடங்கள். வெல்கம் டு தி ஷோ. ஊர் செய்தி பாட்டு மீதி. நான் எங்க இருக்கேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உத்திரமேரூர்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான கல்வெட்டு கிட்ட தான் இருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல கல்வெட்டு இருக்கு, ஆனா இந்த கல்வெட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பாத்தீங்கன்னா சோழர் காலத்துல வந்து 10th செஞ்சுரியில இந்த கல்வெட்டு வந்து கட்டினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்வெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா, அந்த காலத்துல வந்து எல்லா வகை மக்களும் சேர்ந்து இதை வந்து மூதூர்னு சொல்லுவாங்க. அப்ப பார்த்தோம்னா இந்த ஏரி, அதே மாதிரி தோட்டம், இந்த நாணயம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வாரியம் பிரிக்கணும். அப்போ வந்து தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து தோட்டவாரி, ஏரியை பாதுகாக்க வந்து ஏரி வாரி, நாணயத்தை பாதுகாக்க பொன்வாரின்னு சொல்லி பிரிச்சாங்க. இந்த வாரியெல்லாம் பிரிச்சிட்டாங்க. இந்த வாரியத்தை வந்து தலைமை தாங்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தங்க இருக்கணும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாமே அவங்களோட பேரை வந்து ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி அந்த ஓலையை வந்து ஒரு குடத்துல போட்டு அரியாசிறுவனை வந்து எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஓலையில யார் பேர் வருதோ அவங்க தான் வந்து இந்த வாரியத்தை எல்லாமே பாதுகாக்கணும். அந்த சிவிலைசேஷன் டைம்லேயே வந்து இந்த எலெக்ஷனுங்கிற ஒரு ரூலை வந்து இந்த டைனஸ்டியில் வந்து அப்போ தான் கிரியேட் பண்ணாங்க, இந்த உத்திரமேரூர்லேருந்து. அது வந்து காலப்போகிற போக்கில் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற எலெக்ஷன், இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே இந்த இடத்துலேருந்து தான் கிரியேட் ஆச்சு. இந்த இடத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் என்ன தான் வந்து ஆர்கிடெக்சரில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பில்டிங்கில் கட்டினாலும் அப்போ இருக்கிற ஏஷியன் சிவிலைசேஷனில் கட்டின இந்த கல்வெட்டு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுவும் ஸ்பெஷலாக இருக்குது. இந்த உத்திரமேரூருக்கு வரவங்க வந்து கண்டிப்பாக சுற்றி இருக்கிற இடங்களை வந்து பார்த்துட்டு போகிறாங்களோ இல்லையோ, இங்கே இருக்கிற கல்வெட்டு வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போவாங்க. நீங்கள் உத்திரமேரூர் வந்தீங்கன்னா இந்த கல்வெட்டை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் ரவிச்சந்திரன், பேர் வேணும்னு கூப்பிடுவாங்க. ஓகே, என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இந்த கோயிலில் தான் இருக்கேன். எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க? 10 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். 10 வருஷமா. சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த கல்வெட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்கள். இந்த கோயில் வந்து பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். சரி. இந்த கோயில் வந்து நம்ம கொடவாள முறைன்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ஷனுக்கு என்ன நிற்கிறதுக்கு தகுதி உண்டோ இந்த கோயில் மூலியமாக தான் நம்மளுக்கு சோழர் காலத்திலே ஆரம்பிச்சாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இப்போ அது மூலியமா இந்த கோயில் மூலியமா தான் நம்மளுக்கு என்னென்ன தகுதி உண்டு ஃபுல்லாவே அதுல டீட்டெயிலாவே நம்ம எம்ஏ ஹிஸ்டரியிலேயே கொடுத்துருக்காங்க. இந்த சோழர் காலத்து வரலாறுன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில் போனோம்னா நம்ம அதை படிச்சாவே ஃபுல் டீட்டெயிலாவே தெரியும். இந்த கோயில் வந்து எப்போ கட்டப்பட்டது? சோழர் காலத்துல கட்டப்பட்டது. இந்த கோயில்ல வந்து நீங்க எலெக்ஷன் வந்து இங்க தான் அந்த கொடமுறைன்னு சொன்னீங்க, அது என்ன கொடமுறை? கொடவாளை முறைன்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த தலைவருக்கு 1.5 வருஷம் தான் தகுதி உண்டு. அவருக்கு என்னென்ன சொத்து இருக்குது, அவங்க வாரிசு யாரும் அதர் இதுல நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடவாளை முறையெல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. அது சீட்டு போட்டு வைப்பாங்க, சீட்டு போட்டு அந்த பானையில வச்சுட்டு ஒரு குழந்தைய கூட்டி எடுக்க சொல்லுவாங்க. சரி, அதனாலதான் இது கொடவாளை முறைன்னு சொல்லுவாங்க. கொடவாளை முறை. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் எம் மூர்த்தி சார். என்ன பண்றீங்க? நான் இளநீ வியாபாரம் பண்ணிக்கிறேன். எவ்வளவு வருஷமா பண்றீங்க? நான் ஒரு 16 வருஷமா பண்ணிக்கிறேன். 16 வருஷமா பண்றீங்க. சொல்லுங்க, நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற கல்வெட்டு, இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க. இந்த கோயிலோட அம்சம் மிக பழமை வாய்ந்த கோயிலுங்க. சோழர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு சிறப்பு அம்சங்க இந்த கோயிலுங்க. இந்த கோயில வந்து வெளிநாட்டுல இருந்து வராங்க மக்கள், இந்தியா உலகம் ஃபுல்லா வந்து பார்க்கக்கூடிய ஒரு அம்சமான கோயிலுங்க இது. இந்த கோயில் வந்து எப்படிங்க இது வந்து சிறப்பு அம்சமாச்சுன்னா, ஒரு அதான் இந்திய மக்கள் சட்டத்தை, அரசியல் சட்டம் மக்கள் வந்து எப்படி ஒரு தனிநபரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்குனது வந்து இந்த கோயிலுடைய அம்சம் தாங்க. ஒரு ஓலைச்சுவடியில ஒரு பானையில எழுதி போட்டு அது மூலமா தயாரிச்சு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர் தான் இந்த தலைவர்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. அதுக்கு முன்ன வந்து சோழர் கதை பல்லவன் சோழன் அது மாதிரி தான் ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுத்து ஒரு நபரை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து இந்த உத்திரமேரூர் கோயில் கல்வெட்டுக்கு அமைஞ்சதுங்க. அந்த கல்வெட்டு மூலமா தான் நம்ம இந்திய மக்களை, உலக மக்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்து இது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அம்சம் ஓலைச்சுவடி மூலமா கண்டறியப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு கோயிலுங்க. இது வந்து மிக பழமை வாய்ந்த கோயிலுங்க. இதில் வைகுண்ட பெருமாள் சாமியும் அமைந்திருக்காருங்க. மிக ஒரு சிறப்பு அம்சம்னா இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு தாங்க. இது வந்து எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமான கோயிலுங்க. இந்த கல்வெட்டை பத்தி மட்டும் இல்லாம இந்த இடத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ஊர் செய்தி பாட்டு மீதி.
ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேரூரில் இருக்கிற சுந்தர வரதராஜ பெருமாள்ங்கிற ஒரு கோயிலில் இருக்கேன். இந்த கோயில் வந்து 1500 வருஷம் பழமையானதுங்க. பல்லவராஜ காலத்தில் கட்டப்பட்டது. இந்தியாவில் வந்து எங்கே தான் நீங்கள் பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் வந்து நார்மலாக பெருமாள் மட்டும்தான் இருப்பார், இல்லைனா வந்து ரொம்ப ரேராக வந்து இன்னொரு கடவுளோட காட்சி கொடுப்பார். இந்த பெருமாள் கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா 9 டிஃப்ரெண்ட் பெருமாள் வந்து இந்த கோயிலில் காட்சி கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா கோபுரம், அது வந்து 2 அடுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து நிற்கிற மாதிரி காட்சி கொடுத்துட்டு இருக்கார். முதல் அடுக்கில் வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்குறார். 2வது அடுக்கில் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்குறார். இந்த பெருமாளுக்கு வந்து உகந்த நாட்கள் வந்து பார்த்தோம்னா சித்திர மாசத்துல பிரம்மோற்சவம் வந்து இங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. இந்த பெருமாள் கோயில்ல வந்து இன்னொரு பெருமாள் இருக்காரு, கல்யாண வரதராஜ பெருமாள். அந்த பெருமாளை வந்து 5 வாரம் புதன்கிழமை நீங்க வந்து சேவிச்சீங்கன்னா கல்யாண தடை அகலும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. நீங்க உத்தரமேரூர் வந்தீங்கன்னா சுத்தி பார்க்க நிறைய இடம்லாம் இருக்கு. இந்த கோயிலை வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா ஐஸ்க்கு வந்து ரொம்ப ஃபீஸ்டாவும் இருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து என்னதான் ஆர்கிடெக்சர் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம என்னதான் கோயில்லாம் கட்டினாலும் பழைய ஏஷியன் சிவிலைசேஷன்ல கட்டின இந்த கோயில் வந்து ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? சேஷாத்ரி. என்ன பண்றீங்க? உத்தரமேரூர் ஸ்ரீ சுந்தரவரதராஜ பெருமாள் கோயில் பரம்பரை மருந்தாக செயல்பட்டு வருகிறேன். இக்கோயில் கிபி 736ஆம் வருஷம் நந்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது. வைகான சாகமத்தில் மரீச்சி சம்ஹிதியில் சொல்லியுள்ளபடி நவமூர்த்தி விதானமாக உத்தரமேரூரில் மட்டும் எழுந்தருளப்பட்டுள்ளது. 3 தலங்களாக பெருமாள் எழுந்துள்ளால் கீழ்த்தலத்தில் நின்ற திருக்கோலத்திலும், முதல் தலத்தில் வீற்றிருந்த திருக்கோலத்திலும், 3வது தலத்தில் சைன திருக்கோலத்திலும் பெருமாள் எழுந்துள்ளார். கோயில் உள் கொடிமரத்தை தாண்டி நுழைந்தவுடன் சுந்தரராஜ பெருமாளை தரிசிக்கலாம். கிழக்கு நோக்கி எழுந்துள்ள சுந்தரராஜ பெருமாள் தெற்கு நோக்கி அச்சுதவரதர் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாய்க்கிறார். மேற்கு நோக்கி அனுருத்தவரதன் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாய்க்கிறார். ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேவை சாய்க்கிறார். வடக்கு நோக்கி கல்யாணவத பெருமாள் ஸ்ரீ வைகுண்டத்தில் எழுந்துள்ள மாதிரி ஆதிசேஷனில் வீற்றிருந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். முதல் தளத்தில் ஸ்ரீ வைகுண்டவரதன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கிழக்கு நோக்கி சேவை சாய்க்கிறார். தெற்கு பாகத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனன் கீதோபதேசம் செய்வதாக பெருமாள் கிருஷ்ணன் அர்ஜுனாக எழுதியுள்ளார். மேற்கு நோக்கி யோக நரசிம்மர் எழுந்துள்ளார். வடக்கு நோக்கி லட்சுமிவராகன் பூமா பிராட்டியை திருவடியை பிடித்து எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து சேவை சாய்க்கிறார். 3வது தளத்தில் அனந்தபத்மநாபன் ஆதிசேஷத்தில் திருக்கோலத்தில் கிடந்தவாறு எழுந்துள்ளார். அவருடைய திருமுடி பக்கம் சதுர்முக பிரம்மாவும் திருவடி பக்கம் ருத்ரனும் எழுந்துள்ளார். திருவடியில் மதுகைடு உள்ளார். கீழே மார்க்கண்டேயருக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி உள்ளார். பூமா பிராட்டி வரம் கேட்கிற பகுதியில் எழுந்துள்ளார் 3வது தளத்தில். இக்கோயில் மரீச்சி சமீதியில் சொல்லிவிடப்படி நவமூர்த்தி விதானமாக கட்டப்பட்டுள்ளது. மரீச்சி சமீதியில் வந்து குறைஞ்சது ஒரு 1000 பேர் வேதம் சொல்லக்கூடிய இடத்தில் இந்த மாதிரி 9 பெருமாள் எழுந்தருள் பண்ண சொல்லி ஆகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதன்படி அன்றைய காலத்தில் 12,000 பேர் வேதம் சொல்லிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. சுவாமி, இந்த பெருமாளுக்கு வந்து எந்த நாள் வந்து ரொம்ப உகந்த நாள்? விஷ்ணுவுக்கு புதன்கிழமை உகந்த நாள். அதே மாதிரி இந்த பெருமாளுக்கும் எல்லாம் புதன்கிழமை ரொம்ப உகந்த நாள். இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சுவாமி. சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில்ல இங்க பெருமாளை சேவிக்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த கோயிலை பத்தி கேட்போம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் இ புவனேஸ்வரி. என்ன பண்றீங்க? நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். எந்த கிளாஸ்க்கு நீங்க டீச்சரா இருக்கீங்க? 5th வரைக்கும் எடுப்பேன். வணக்கம் அம்மா, உங்க பேரு? செல்வி. என்ன பண்றீங்க நீங்க? வீட்டில் தான் இருக்கேன். ஓகேம்மா. சொல்லுங்க, இங்க நம்ம உத்தரமேரூர்ல வந்து இந்த சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நீங்க எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நாங்க இந்த கோயில்ல நான் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து வந்துட்டு ஆமா, நான் பிறந்ததுல இருந்தே வந்துட்டு இருக்கேன். இந்த கோயில்ல வந்து வரதராஜர் வந்து மிகவும் சிறப்பா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்குள்ள வந்து மேல 3 அடுக்காக இருக்கும். இந்த கோயில்ல வந்து வரதராஜரு முதல்ல வந்து சுந்தர வரதராஜர் இருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு துணையான ஆண்டாள் அம்மா அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து வரதராஜர் வந்து படுத்த நிலையில இருப்பாரு. அதுதான் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது இங்க. அது மட்டும் இல்லாம அந்த வரதராஜ கல்யாண வரதர்னு ஒருத்தர் இருக்காரு. அது திருமணம் ஆகாதவங்க எல்லாம் போயிட்டு அந்த கல்யாண வரதரை வந்து வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்ட்டு சொல்றாங்க. அதனால நாங்களும் சரி சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு இருக்கோம். சரி இப்போ எனக்கும் திருமணம் நடக்கல, அதனால அந்த வரதரை வணங்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த கோயிலை பத்தியும் இல்ல இந்த ஊரை பத்தியும் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப நன்றி.
50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்னாங்கூரில் இருக்கிற பாண்டுரங்க பெருமாள் கோயிலில் இருக்கேன். நார்மலாக வந்து பாண்டுரங்கான்னு சொன்னாலே பாண்டுரங்கா வந்து 5 அடி உயரம் ஸ்டாச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடி உயரத்தில் இருக்குது. நம்ம பெருமாள் வந்து பார்க்கும்போது பாண்டுரங்கா மாதிரி காட்சி அளிக்கும் போது தனியாக தான் காட்சி அளிக்கிறார். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் வந்து ருக்மாய் கூட காட்சி அளிக்கிறார். உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது, இந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். பாண்டுரங்கான்னு சொல்லும்போது அந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பம்சம் இருக்கும். இந்த கோயிலுக்கும் நிறைய சிறப்பம்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா முதல்ல காமாட்சி தேவி இந்த இடத்துல தான் வந்து அவதரித்து இங்கேருந்து தான் மதுரை போனாங்க. இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் பழமையானது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பாண்டுரங்கா கோயிலில் ஆர்கிடெக்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்த் ஃபேஸிங்காக இருக்குது. நீங்கள் கோயிலை வந்து உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா சைட்லேருந்தும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜிஸும் கிடைக்குது. இங்கே சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கருட சேவை பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு மரம் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தமாலா மரம். இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரம் வந்து இந்தியாவில் 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஒரிசாவில் இருக்குது, ஒரிசா விட்டிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இந்த தென்னாங்கூரில் தான் இருக்குது. அந்த மரத்துக்கு அப்படி என்ன சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தை வந்து 16 தடவை நீங்கள் சுற்றினீங்கன்னா கிருஷ்ண பகவானை சுற்றினா மாதிரி நீங்கள் மனசார என்ன ப்ரே பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து டெம்பிள்லாம் சொல்லும்போது டெம்பிள் வந்து பேசிக்காக ஒரு ஆர்கிடெக்சர் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். பட் ஆனால் இந்த டெம்பிள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு பெருமாள் அவர் இந்த பாண்டுரங்கன் ஒரு நார்த் ஸ்டைலில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். வணக்கம் சுவாமி, சொல்லுங்க உங்க பேர் என்ன? சுரேஷ் என் பேர். இந்த பாண்டுரங்க பெருமாள் கோயில்ல எவ்வளவு வருஷமா நீங்க? நான் ஒரு 8 வருஷமா இருக்கேன். 8 வருஷமா. சொல்லுங்க இந்த கோயிலோட சிறப்பம்சம் பத்தி. இந்த கோவில் கட்டினவர் குருஜி ஹரிதாஸ் கிரி சுவாமின்னு ஒரு பெரிய மகான். இந்த ஊர்ல பிறந்து உலகம் புல்லா பஜனப்பாடி கட்டின கோவில் தென்னாங்கூர் சேத்திரம். வந்தவாசி காஞ்சிபுரம் மத்தியில இருக்கிற தென்னாங்கூர் சேத்திரம். மூலவர் மகாராஷ்டிரா பண்டரிப்பூர் சேர்ந்த பெருமாள் பாண்டுரங்க சுவாமி. பஜனையாலே வேண்டின வரங்களை பெறக்கூடிய அபார கருணாமூர்த்தி பாண்டுரங்கன். இந்த சன்னிதியில ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அலங்காரம். ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி ராஜஸ்தான் முறைப்படி தலப்பா குண்டலம் சொல்லக்கூடிய மீன்கள் மார்புல ஐஸ்வர்ய ஆபரணலா சாத்தின்னு இடது கையில வீரபாலோட கம்பீரமாக துவாரகை கண்ணன் போல ராஜ அலங்காரம். ஞாயிற்றுக்கிழமையில சனிக்கிழமையில இவரே திருப்பதி வெங்கடேச பெருமாள் போல் சங்கு சக்கர நெத்திலே பெரிய பச்சள திருமணிட்டு திருப்பதியில பெருமாள் எந்தெந்த ஆபரணத்தோட நித்திவாசம் பண்ணாரோ அதே போல பாண்டுரங்கன் பிரதி சனிக்கிழமை திருப்பதி வெங்கடாசலபதி போல் அலங்காரம். நித்திய ஒரு அலங்காரம். குருவாரம் வியாழக்கிழமை சுவாமிக்கு அபிஷேகம். பக்கத்திலே அம்பா ரகுமாயி தாயார் வேண்டின வரங்களை தரக்கூடிய அபார கருணாமூர்த்தி. சனிக்கிழமையில பத்மாவதி தாயார் போல அலங்காரம். மத்தியிலே குருஜி ஹரிதாஸ் கிரி சுவாமி, அவர் பூஜை பண்ண பாண்டுரங்கன். கோவிந்தராஜ நித்திய கல்யாண பெருமாள். பெருமாளுடைய இடது பாகத்துல நித்திய கல்யாண பெருமாள் ருக்மணி சத்யபாமா சமேத கோவிந்தராஜன். திருப்பதி நடக்கிற எல்லா உற்சவம் உண்டு. பெருமாளுடைய வலது பாகத்துல கீர்த்தி உற்சவர் அச்சுதராஜன், பழமையான பெருமாள். இடது பக்கத்துல சங்க சக்கரம் வச்சுருக்க மாதிரி அபூர்வமான திருமேனி, பெரிய பிரம்மாண்டமான வெள்ளி கதவுகள். கோவிலுடைய கோபுரம் புரி ஜெகநாதருடைய கோவில் கோபுரம். மேல இருக்கிற சித்திரம் ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங் சித்திரம். தென்னாங்கூர் சேத்திரம் பாண்டுரங்க சுவாமி தேவஸ்தானம். பெரிய ஆசிரமம். இங்க கோசாலை, வேத பாடசாலை, முதியோர் இல்லம், அன்னதான திட்டம். இங்க பெரிய பிரம்மாண்டமான தமார் விருட்ச மரம் இருக்கு. இந்த மரத்துடைய விசேஷம்னா கிருஷ்ணருடைய லீலைகள். கிருஷ்ணருடைய பிறந்த ஊர்லயும் ஒன்றும் தென்னாங்கூர் சேத்துல ஒண்ணு இருக்கு. இந்த தமார் விருட்சத்தை பிரதட்சணம் பண்ணி வந்தா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டு. மாங்கல்ய தாரணம் இல்லாதவர்கள் மாங்கல்ய தாரணம் உண்டு. எல்லா விசேஷமான மரங்கள். தென்னாங்கூர் சேத்திரம் பாண்டுரங்க சுவாமி தேவஸ்தானம். ராதே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி சுவாமி. இந்த பாண்டுரங்கர் இந்த பெருமாளை பத்தி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் சார், உங்க பேர் என்ன? வணக்கம் சார், என் பேர் பாலராஜ் சார். என்ன பண்றீங்க? நாங்க வந்து கடை வச்சிருக்கோம் சார் கோயில் காம்ப்ளெக்ஸ்ல. எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க? ஒரு 10 வருஷமா வச்சிருக்கோம் சார். 10 வருஷமா. சொல்லுங்க, நிறைய பெருமாள் கோயில் இருக்கு. ஆனா இந்த பாண்டுரங்க பெருமாள் கோயில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க. இந்த பாண்டுரங்க கோயில் பெருமாள்னா ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயில் கோபுரம் அமைப்பு இது. தமிழ்நாட்டிலே இந்த கோயில் கோபுரம் இங்கதான் இருக்குங்க. ரெண்டாவதா கும்பகோணத்துல ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அதை பார்த்திருக்கோம். ஆனா இது வந்து தமிழ்நாட்டிலே இந்த கோயில் கோபுரம் இங்க மட்டும்தாங்க. பண்டரிபுரத்து பாண்டுரங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல பாண்டுரங்கன் கோயில் அப்படின்னா இங்க தென்னாங்கூர்ல மட்டும்தாங்க. இந்த கோயில் கோபுர வடிவமைப்பும் இங்க தென்னாங்கூர்ல மட்டும்தாங்க. அது வடநாடு சைடு போனாதான் இந்த கோபுரத்தை பார்க்க முடியும். ஆனா இப்ப இருக்கிற மக்கள் வந்து இந்த கோபுரத்தை பாக்குற பாக்கியம் இந்த பெருமாள் இங்க கொடுத்திருக்காரு எல்லாருக்குமே. இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரைடே மார்னிங் 11:30 உங்களுக்கு என்னதான் வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் பாஸ் பண்ணிட்டு நம்ம பெப்பர்ஸ் டிவியை பார்க்க மறக்காதீங்க. தட்டுக்கடை வந்துகிட்டே இருக்கு. அடுத்த வாரம் இன்னொரு இடத்தோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is your 50-50 Karthik signing off. Bye.